ஹாய் டியர் ஸ்டூடெண்ட், காப்பீல் எக்ஸாம் எப்படி எழுதியிருக்கீங்க? நல்லா எழுதியிருப்பேங்கன்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் செகண்ட் அட்டெம்ப்ட்க்கு அப்புறம் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஸ்டின் நிறையா போட்டிருக்கேன். நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி படித்து இருந்தால் கண்டிப்பாக அபோவ் 50 மார்க்ஸ் நீங்கள் வாங்கலாம். நம்ம சேனலில் அப்லோடு பண்ணிய வீடியோவிலிருந்து 2 மார்க் 3 மார்க் என்ன கேள்வி என்று தற்போது சொல்கிறேன், கேளுங்கள். பிற்கலப்பு என்றால் என்ன? பேக்ராஸ், மரபணு மாற்றத்திற்கு பயன்படும் வேதிப்பொருட்கள், சூழ்நிலைகள், படிநிலைகள், 10 விழுக்காடு விதி, இயற்கை வேளாண்மை வரையறை. தீர்மான கொஸ்டின்: கசப்புகளின் அரசன், கலப்பின வீரியம், பசுமையில்லா விளைவு என்றால் என்ன? மரபணு வரைபடம் என்றான பயன்கள், கருப்பையின் அமைப்பை படவடைந்து பாகங்குறி. 5 மார்க்: நறுமணப்பொருள் அரிசி, அரசன், அவற்றின் பயன்கள் மற்றும் கலப்புறுத்தல் என்றால் என்ன? அவருடைய படிநிலைகள். டபியூட்டம் என்றால் என்ன? வகைகள் மற்றும் அவருடைய பணிகள். இப்போ தமிழ் மீடியத்தில் வந்த கேட்கப்பட்ட கேள்விகள்: பயாலஜி, பயோ பாட்டங்கள், பயோ சுவாலஜி, பாசிப்பெருக்கம், விரி பரிமாணம், குவி பரிமாணம், பெர்க்மேன் விதி, கொரோனா நோய், டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட், இம்யூனோகுளோபின் வரைபடம் மற்றும் மனிதர் கருவுறுதல் நிகழ்வுகளில் எண்டோமெட்ரியம். எண்டோமெட்ரியங்கிறது உங்களுக்கு மாதவிடாய் சுழற்சி, அதனுடைய மாற்றி தான் உங்களுக்கு எண்டோமெட்ரியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது மாதவிடாய் சுழற்சி மாற்றி தான் உங்களுக்கு எண்டோமெட்ரியம் கேட்டிருக்காங்க. ஆனால் நீங்கள் கொஸ்டின் உங்களுக்கு குழப்பத்துக்காக மாற்றி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஆங்கிலம் பற்றி இதே மாதிரி நிறையா கொஸ்டின் கேட்டிருக்காங்க.